ஒரு கம்பெனி எவ்ளோ பெருசா வேணா இருக்கலாம், ஆனா பேராசைப்பட்டா என்னாகும் தெரியுமா? அதுக்கு ஒரு சரியான உதாரணம் தான் இந்த சீமென்ஸ் ஊழல். வாங்க, வரலாற்றிலேயே நடந்த மிகப்பெரிய கார்ப்பரேட் ஊழல்கள்ல ஒன்னு எப்படி வெளிய வந்துச்சுன்னு நாம இப்ப பார்க்க போறோம். 1.6 பில்லியன் டாலர்கள். சும்மா ஏதோ ஒரு நம்பர்னு நினைக்காதீங்க. உலக புகழ்பெற்ற சீமென்ஸ் நிறுவனம் லஞ்சம் கொடுத்ததுக்காக கட்டுன அபராதம் இது. ஆமா, ஃபைன் மட்டுமே இவ்ளோ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த டைம்ல ஒரு கம்பெனிக்கு ஊழலுக்காக போட்ட மிகப்பெரிய ஃபைன் இதுதான். இதுவே போதும் இந்த ஊழல் எவ்ளோ பெருசு, எவ்ளோ ஆழமா போயிருக்குன்னு புரிஞ்சுக்க. ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. உலகத்தோட டாப் டெக்னாலஜி கம்பெனிகள்ல ஒன்னான சீமென்ஸ் எப்படி இந்த நிலைமைக்கு வந்துச்சு? எப்படி இவ்ளோ பெரிய ஊழல்ல மாட்டிக்கிச்சு? வாங்க, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நாம ஆழமா பார்க்கலாம். முதல்ல இந்த ஊழல் எப்படி ஒரு மிஷின் மாதிரி பக்காவா வேலை செஞ்சுதுன்னு பார்ப்போம். இது ஏதோ ஒருத்தர் 2 பேர் செஞ்ச தப்பு கிடையாதுங்க. இது அந்த கம்பெனியோட கல்ச்சர்லயே, அவங்க வேலை செய்யற விதத்திலேயே ஊறி போன ஒரு விஷயம். லஞ்சம் கொடுக்கறதுங்கிறது ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி, அவ்வளவுதான். இது சொன்னது யார் தெரியுமா? சீமென்ஸோட ஒரு முன்னாள் அதிகாரி. கேக்குறதுக்கே எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு பாருங்க. இத வச்சே புரிஞ்சுக்கலாம், அந்த கம்பெனிக்குள்ள லஞ்சம்ங்கிறது தப்பே இல்ல, அதுவும் பிசினஸ் பண்றதுக்கு ஒரு வழிதான்னு நினைச்சிருக்காங்க. சரி, இந்த மாதிரி சட்டவிரோதமா பணம் கொடுக்க அவங்க யூஸ் பண்ண ஒரு முக்கியமான டூல் தான் ஸ்லஷ் ஃபண்ட். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு சீக்ரெட் பேங்க் அக்கவுண்ட். எதுக்குன்னா லஞ்சம் கொடுக்கறதுக்காகவே. கம்பெனியோட கணக்குல வராத பணத்தை இந்த அக்கவுண்ட்டுக்கு மாத்தி அங்க இருந்தே யாருக்கு லஞ்சம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த லஞ்சம் கொடுக்கற மெஷின் எப்படி வேலை செஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு 4 ஸ்டெப் இருக்கு. 1. முதல்ல ஒரு பெரிய கவர்மெண்ட் கான்ட்ராக்ட டார்கெட் பண்ணுவாங்க. 2. சும்மா பேருக்கு ஒரு கன்சல்டன்ட் இருக்கிற மாதிரி ஒரு போலி ஒப்பந்தம் ரெடி பண்ணுவாங்க. 3. அந்த ஒப்பந்தத்துக்கான பணத்தை நேரா நம்ம பார்த்தோமே அந்த ஸ்லாஷ் ஃபண்டுக்கு அனுப்பிடுவாங்க. 4. கடைசியா அந்த பணத்தை எடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு லஞ்சமா கொடுத்து கான்ட்ராக்ட வாங்கிடுவாங்க. பாருங்க எவ்ளோ பக்காவா பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்கன்னு. ஆனா பல வருஷமா யாருக்கும் தெரியாம நடந்துட்டு இருந்த இந்த வேலைக்கு ஒரு நாள் முடிவு வந்துச்சு. உலகம் முழுக்க இருந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஒன்னு சேர்ந்து இந்த பெரிய ஊழல் வலைய எப்படி கண்டுபிடிச்ச தெரிஞ்சாங்கன்னு இப்ப பார்க்கலாம். அவங்களோட வீழ்ச்சி ரொம்ப வேகமா நடந்துச்சு. நவம்பர் 2006ல ஜெர்மன் அதிகாரிகள் சீமென்ஸ் ஆபீஸ்ல அதிரடி ரெய்ட் நடத்துறாங்க. அடுத்த வருஷமே, அதாவது 2007ல அமெரிக்காவும் இந்த கேஸ்ல இறங்குது. கடைசியா டிசம்பர் 2008ல சீமென்ஸ் 2 நாட்டிலயுமே ஆமா நாங்க தப்பு செஞ்சோம்னு குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க. இந்த கேஸ்ல அமெரிக்காவோட FCPA, அதாவது ஃபாரின் கரப்ட் பிராக்டிசஸ் ஆக்ட், ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுச்சு. சிம்பிளா சொல்லணும்னா, அமெரிக்கால பிசினஸ் பண்ற எந்த கம்பெனியும் வேற நாட்டு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ற ஒரு பவர்ஃபுல்லான சட்டம் இது. இதனால தான் ஜெர்மன் கம்பெனியான சீமென்ஸை அமெரிக்கால விசாரிக்க முடிஞ்சது. சட்டம் நினைச்சா எங்க வேணா கை வைக்கும்னு இது காட்டுச்சு. சோ ஜெர்மனி ஒரு பக்கம், அமெரிக்கா ஒரு பக்கம்னு 2 பேரும் சேர்ந்து கொடுத்த பிரஷர்ல சீமென்ஸால எங்கேயுமே தப்பிக்க முடியல. இப்படி உலக நாடுகள் உன்னா வேலை செஞ்சதால தான் இவ்ளோ பெரிய ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியை கூட சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த முடிஞ்சது. சரி, இவ்ளோ பெரிய ஊழல் மாட்டினதுக்கு அப்புறம் அதோட விளைவுகள் எப்படி இருந்துச்சு? அது வெறும் அபராதத்தோட நிக்கல. சீமென்ஸ் இதுக்காக கொடுத்த விலை ரொம்ப ரொம்ப அதிகம். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப நீங்க பாக்குற இந்த சார்ட்ல அவங்களோட மொத்த இழப்ப பார்க்கலாம். 1.6 பில்லியன் டாலர் அபராதம்ங்கிறது இதுல ஒரு பகுதி தான். அது போக இன்வெஸ்டிகேஷன் செலவு, கம்பெனியை சரி பண்றதுக்கான செலவுன்னு அதுக்கே கிட்டத்தட்ட 1 பில்லியன் டாலர் ஆயிடுச்சு. ஆனா இது எல்லாத்தையும் விட பெரிய இழப்பு என்ன தெரியுமா? அவங்க இத்தனை வருஷமா சம்பாதிச்ச நல்ல பேரு, அதுக்கேற்பட்ட களங்கத்தை பணத்தால மதிப்பிடவே முடியாது. பண நஷ்டம் ஒரு பக்கம்னா, இதனால மனுஷங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு இன்னொரு பக்கம். உலகம் பூரா பல டாப் எக்ஸிகியூட்டிவ்ஸ் மேல கேஸ் போட்டாங்க. பல பெரிய தலைங்க வேலையை விட்டு போக வேண்டியதாச்சு. முக்கிய புள்ளிகள் ஜெயிலுக்கு போனாங்க. மொத்தத்துல அந்த கம்பெனியோட கல்ச்சரே சிதைஞ்சு போச்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்த புது CEO என்ன சொன்னார் தெரியுமா? கம்பெனியோட தார்மீக அஸ்திவாரத்தை திரும்பவும் முதல்ல இருந்து கட்டுறது ரொம்ப வலி நிறைஞ்சது, ஆனா அது ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொன்னாரு. அவரோட இந்த வார்த்தைகளை சொல்லுது கம்பெனிக்குள்ள எவ்ளோ பெரிய ஒரு சுத்திகரிப்பு தேவைப்பட்டுச்சுன்னு. இந்த ஊழல் சீமென்ஸ்க்கு மட்டும் ஒரு பாடம் கத்துக் கொடுக்கல, உலகத்துல இருக்கிற எல்லா பெரிய கம்பெனிகளுக்கும் ஒரு பெரிய பாடமா அமைஞ்சது. இதோட தாக்கம் இன்னிக்கும் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த மாற்றத்தை பாத்தீங்கன்னா நிஜமாவே ஆச்சரியமா இருக்கும். அப்போ லஞ்சம் கொடுக்கறது பிசினஸ்ல ஒரு செலவு கணக்குன்னு பார்த்த அதே சீமென்ஸ் இப்போ ஊழலுக்கு எதிரா எப்படி செயல்படணுங்கிறதுக்கு உலகத்துக்கே ஒரு உதாரணமா இருக்கு. வருஷத்துக்கு 100 மில்லியன் டாலருக்கு மேல ஊழல் தடுப்புக்காக மட்டுமே செலவு பண்றாங்க. இது ஏன் ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த சீமென்ஸ் கேஸுக்கு அப்புறம்தான் உலகம் முழுக்க மல்டிநேஷனல் கம்பெனிகளுக்கான ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப டைட் ஆச்சு.
சொல்லப்போனா இது குளோபல் ஆன்டி கரப்ஷன் விஷயத்துல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். ஆனா ஒரு நிமிஷம், ஊழல் எல்லாம் இன்னிக்கும் நடந்துட்டு தானே இருக்கு. அப்போ சீமென்ஸ் கேஸ்ல இருந்து நாம கத்துக்கிட்ட உண்மையான பாடம் என்ன? ஒரு கம்பெனியோட தர்மம், அதோட பொறுப்பை பத்தி இந்த சம்பவம் நம்மள என்ன யோசிக்க வைக்குது? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா?